வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்திய மாலத்தீவுகள் இடையே தடையற்ற வணிக உடன்பாடு கையொப்பம். இரு நாடுகள் இடையான உறவு கடலை போல் ஆழமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு. ஆகஸ்ட் 13 முதல் நீட்டிப்பதற்கான அறிவிக்கையை வெளியிட்டது உள்துறை அமைச்சகம். தமிழ்நாடு அரசின் வீரமாமுனிவர் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. 2 லட்சம் ரூபாய் தங்கப்பதக்க தகுதியறையும் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் பரிசுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு. நடைமுறை வாழ்விலும் பேச்சு வழக்கிலும் பிறமொழி கலப்பில்லாமல் தூய தமிழில் பேசுவோருக்கு பரிசு. காசாவில் உணவு பஞ்சம் காரணமாக பட்டினியால் மேலும் 9 பேர் உயிரிழப்பு. வான்வழியாக உணவுப் பொருட்களை போட இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்று ஹமாஸ் கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்தியா மாலத்தீவு இடையே தடையற்ற வணிக உடன்படிக்கை கையொப்பமாகியுள்ளது. மாலத்தீவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியின் வருகையையொட்டி மாலத்தீவு பாதுகாப்பு அமைச்சக கட்டிடத்தில் அவரது உருவப்படம் வைக்கப்பட்டிருந்தது. மாலையில் உள்ள அதிபர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடியும் மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸும் பேச்சு நடத்தினர். அப்பொழுது இரு நாட்டு உயர்நிலை குழுவினருக்கும் பேச்சு நடத்தினர். அதன் முடிவில் பாதுகாப்பு, வணிகம் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு உடன்பாடுகள் கையொப்பமாகின. இரு நாட்டு தலைவர்கள் முன் புரிந்துணர்வு உடன்பாடுகள் கைமாறின. மாலத்தீவுக்கு 72 டாங்குகளை இந்தியா வழங்குவதன் அடையாளமாக பிரதமர் மோடி அதன் சின்னத்தை வழங்கினார். மாலத்தீவுக்கு 4850 கோடி ரூபாய் கடன் வழங்குதல், இரு நாடுகள் இடையே தடையற்ற வணிக உடன்பாடு, 3300 வீடுகள் கட்டி கொடுத்தல், அட்டு நகரில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்தல் ஆகியவற்றுக்கான உடன்பாடுகள் கைமாறின. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். இந்தியாவுக்கும் எப்பொழுதும் நட்பு நாடுதான் முதன்மையானது என்றும், இரு நாடுகளிடையே உள்ள நட்பு கடலை போல் ஆழமானது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இன்று வெளியிட்டுள்ள அஞ்சல் வெள்ளையில் இரு நாட்டின் பாரம்பரிய படகுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் அண்டை நாடுகள் மட்டுமல்ல, இணைந்து பயணிப்போர் என்று தெரிவித்தார். மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸு பேசும்போது, மாலத்தீவின் 60ஆம் ஆண்டு விடுதலை நாள், இரு நாட்டு தூதரக உறவின் 60 ஆண்டு விழா ஆகியவற்றையொட்டி சிறப்பு அஞ்சல் வில்லை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். நாளை நடைபெறும் கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முதன்மை விருந்தினராக பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையேயான தடையற்ற வணிக உடன்பாடு பொருளாதார கூட்டை மேலும் வலுப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இரு பிரிவினருக்கிடையே வன்முறை மூண்டதை அடுத்து அங்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது. இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பிரேம் சிங் பிப்ரவரி 9ஆம் நாள் பதவி விலகினார். இதையடுத்து பிப்ரவரி 13ஆம் நாள் முதல் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது ஆகஸ்ட் 13ஆம் நாள் முடிவடைய உள்ள நிலையில் அன்றில் இருந்து மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் மாநிலங்களுக்கான உறுப்பினர்களுக்கும் மின்னஞ்சல் வழியாக அனுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்படும் வீரமாமுனிவர் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வீரமாமுனிவர் நெறியில் மொழிபெயர்கள் உருவாக்கி தமிழ் அகராதிகளையும் வெளியிட்டுள்ளன. தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பிற்பல வெளிநாட்டை சேர்ந்த தகுதி வாய்ந்த அகராதியல் அறிஞர்கள், வெளிநாடு வாழ் அகராதியல் அறிஞர்கள், இந்தியாவின் பிற மாநிலங்களில் வாழும் அகராதியல் அறிஞர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அகராதியல் அறிஞர்களுக்குள் ஒருவருக்கும் 2 லட்சம் ரூபாயும் தங்கப்பதக்கமும் தகுதியேறையும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை தமிழக அரசின் சொற்குவை என்னும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. நிரம்பிய விண்ணப்ப படிவங்களை
பற்றாளர் பரிசு @gmail.com என்னும் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கலாம். அல்லது சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள செந்தமிழ் சொற்பியல் அகரமுதி திட்ட இயக்கத்துக்கு அஞ்சலில் அனுப்பி வைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் 22 மாலை 5 மணிக்குள் வந்து சேர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்படும் தூய தமிழ் பற்றாளர் பரிசுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறை வாழ்க்கையிலும் பேச்சு வழக்கிலும் பிற மொழி கலப்பில்லாமல் தூய தமிழையே பயன்படுத்துவோரில் இருந்து மாவட்டத்துக்கு ஒருவர் வீதம் மொத்தம் 39 பேருக்கு 20,000 ரூபாயும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாநில அளவில் தேர்வு செய்யப்படும் 3 பேருக்கு 5,000 ரூபாயும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை தமிழக அரசின் சொற்குவை என்னும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. நிரப்பிய விண்ணப்ப படிவங்களை பற்றாளர் பரிசு @gmail.com என்னும் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கலாம். அல்லது சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள செந்தமிழ் சொற்பியற்பியல் அகரமுதல திட்ட இயக்கத்துக்கும் அஞ்சலில் அனுப்பி வைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் 22 மாலை 5 மணிக்குள் வந்து சேர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. காசாவில் உணவு பஞ்சம் காரணமாக பட்டினியால் மேலும் 9 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ள ஹமாஸ் இயக்கத்தினர் வான்வழியாக உணவுப் பொருட்களை போட இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலஸ்தீனத்தின் காசா நகரை இஸ்ரேல் முற்றுகையிட்டுள்ளதுடன் அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளை தாக்கி வருகின்றது. இந்நிலையில் உலக உணவு திட்டம், உலக நலவாழ்வு அமைப்பினர் கூடக காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு உதவி பொருட்களை வழங்க முடியாத சூழல் உள்ளது. இதனால் பட்டினியால் காசாவில் 122 பேர் இறந்து போனதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 9 பேர் இறந்ததாகவும் ஹமாஸ் நல்வாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் வெளிநாடு உதவி பொருட்களை வான்வழியாக காசாவில் போடுவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த ஆண்டில் இஸ்ரேலின் முற்றுகையின் போது பிரிட்டன், அமெரிக்கா, ஜோர்டன் ஆகிய நாடுகள் வான்வழியாக காசா மக்களுக்கு உணவுப் பொருட்களை போட்டது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மெர் பேசியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக தனியாக ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து டெல்லியில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு வந்த வைகோவை விமான நிலையத்தில் மதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மே 17 இயக்க தலைவர் திருமுருகன் காந்தியும் வைகோவை வரவேற்றார். வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுவதை விட பெரிய கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் செல்கிற எல்லா இடங்களில் கூடுவதாக தெரிவித்தார். திமுக தலைமையிலான கூட்டணி உறுதியாக கம்பீரமாக உள்ளதாக தெரிவித்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன் கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொள்ளுகின்ற குறிக்கோளோடு 7 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் 7 அல்லது 8 அல்லது 9 மாவட்ட கழகங்கள் அதை உள்ளடக்கியதாக இருக்கும். அந்த 7 மண்டலங்களிலும் நான் எங்களுடைய அவைத்தலைவர், பொருளாளர், துணை பொதுச்செயலாளர்களோடு சென்று கழகத்தின் முன்னணி சொற்பொழிவாளர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கான தோழர்கள் வந்தது எனக்கே பிரமிப்பூட்டியது. நான் அவ்வளவு கூட்டங்களை சமீப காலத்திலே பார்த்ததில்லை. அந்த 7 மண்டலங்களிலும் 7 நாட்கள் வெற்றிகரமாக அந்த செயல் வீரர்களை கூட்டி திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரையில் செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்தநாள் விழா மாநாட்டை மிக பிரமாண்டமாக நடத்துவது என்று திட்டமிட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். கந்தர்வக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சட்டமன்ற உறுப்பினர், கந்தர்வக்கோட்டை வட்டாட்சியர், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமை தொடங்கி வைத்த அமைச்சர் ரகுபதி,
கோமாபுரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். அதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, உதயநிதியை துணை முதலமைச்சராக்கியது முதலமைச்சரின் விருப்பம் அல்ல என்றும் திமுக தொண்டர்களின் விருப்பத்தை முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக அரசு கைவிடவில்லை என்றும் ரகுபதி தெரிவித்தார். முடியவே முடியாது. நாங்கள் செய்திருக்கிற சாதனைகள் அதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுகிற பொழுது அவர்கள் தானாகவே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராவது எங்களுடைய அடிப்படை உரிமை என்கின்ற அந்த அடிப்படை உரிமையுடைய அடிப்படையிலே எங்களுடைய இயக்கத்திலே உறுப்பினராக சேர்கிறார்களே தவிர பிச்சை எடுத்து யாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாதனைகளை சொல்லி உறுப்பினராக சேர்க்கின்றோம். யாரையும் கட்டாயப்படுத்தி நாங்கள் சேர்ப்பதில்லை. கந்தராட்ட தொகுதிக்கு 4 ஆண்டுகளாக மாடல் அரசு என்ன செய்து கொண்டிருக்காரு? எல்லா விதமான திட்டங்கள் இவங்க ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருந்தார். அவர் செய்யாத சாதனைகள் எல்லாம் 4 ஆண்டு காலத்தில் செய்திருக்கின்றோம். இவர் கந்தரகோட்டை செய்திக்கு எல்லாம் செஞ்சுருக்கோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்துக்குமே கந்தரகோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் தான் கட்டடங்கள்லாம் கட்டி தந்துருக்குறோம். அவங்க பெயிண்ட் தான் அடிச்சுட்டு போயிருக்காங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. அவங்க ஆட்சியில் அவங்க எம்எல்ஏ இருந்தார். ஆளுங்கட்சி எம்எல்ஏவா என்ன செஞ்சாரோ அதை விட பன்மடங்கு கந்தரகோட்டை தொகுதிக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். கண்ணை மூட சொல்லிவிட்டு தனக்கு தாலி கட்டினார் என்று தொழிலதிபர் மீது சீரியல் நடிகை பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பூவிருந்தமல்லி அருகே கரையான் சாவடியை சேர்ந்தவர் ரிகானா பேகம். இவர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட சின்னத்திரை நாடகங்களில் நடித்து வருகின்றார். இவருக்கும் சென்னை கொலப்பாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர் ராஜ்கண்ணன் என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு பின்னர் காதலாக மாறியுள்ளது. இந்நிலையில் ரிகானா பேகம் தன்னிடம் பணம் பெற்றுக்கொண்டு திருப்பி தராமல் ஏமாற்றிவிட்டதாக பூவிருந்தமல்லி காவல் நிலையத்தில் ராஜ்கண்ணன் புகார் அளித்தார். இந்த நிலையில் பூவிருந்தவள்ளியில் விசாரணைக்கு ஆஜராகி ரிகானா பேகம் விளக்கம் அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஜ்கண்ணன் தன்னை முறைப்படி திருமணம் செய்யவில்லை என்றும் கழுத்தில் தங்கச்சங்கிலி போடுவதாக கூறி கண்ணை மூடச் சொல்லி முறைகேடாக தாலி கட்டியதாகவும் தெரிவித்தார். தன்னிடம் பெருந்தொகை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும் இதுபோல் பலரிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மோசடி பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணேன்னு சொல்லி அவன் சொன்னான் இல்லைங்க. நான் அவனுக்கு கல்யாண ஆசையும் காமிக்கல, நான் அவனுக்கு மோசடியும் பண்ணல. அவன் தான் எனக்கு பணம் கொடுக்கணும். அழகர் சாமின்றவன் தாங்க அவன் பேர், ஒரிஜினல் பேர். பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு எல்லாமே மாற்றி ராஜ்கண்ணனாக மாற்றிக்கிட்டான். அவன் தன்னோட உருவத்தையே மாற்றினா, ஐடென்டிஃபையே மாற்றிக்கிட்டான். அவனே அவன் வாயால் சொல்கிறான். அவன் கசனும் அவனும் ஜெயிலுக்கு போயிட்டு உள்ளே ரிலீஸ் பண்ணுறாங்க. அவன் கசன் சொல்கிறான்னா நான் வெளியே போகலான்னா, இவன் சொல்கிறான் ஏகபோக வசதி உள்ளே இருக்கும்போது நான் வெளியே வரமாட்டேன்ட்டு அவன் சொல்கிறான். கசின் சொல்லி சிரிக்கிறான். கொஞ்சத்துல ஜெயில இருந்து வெளியே வர மாட்டேங்கிறானா. அவன் தொழில் அதிபர்லாம் கிடையாதுங்க, சாதாரண ஏஜென்ட். இந்த லேடிஸ் வச்சு வியாபாரம் பண்றது. அவங்க கூட இருக்கவங்க என்கிட்ட சொன்னாங்க, அந்த டிராவல்ல நான் ஃபைனான்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அப்பப்போ ரெஸ்டாரண்ட்க்கு என்னை கூட்டு வருவான். அந்த டிராவல்ல அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இவன் பொம்பளை மாட்டினா ஒன்று வியாபாரம் பண்ணிடுவான், இல்லைன்னா அந்த பொம்பளை கிட்ட இருக்கிற காசு பறிச்சிடுவான். 2 வேளை ஸ்ட்ராங்கா பண்ணுவான். நீ யார் பெத்த பிள்ளையோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமான்னு எல்லாரும் என்னை காது கடிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு அவன் மேல கொஞ்சம் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் கெட்டவன் எனக்கு தெரியாதுங்க. காசு கொடுத்ததுக்கு அப்புறமா தாங்க அவனுடைய சுயரூபமும் ஒன்னொன்னு தெரிஞ்சது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் பழுதடைந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி நேரில் ஆய்வு செய்தார். கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 150 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி கட்டிடத்தின் கூரை பழுதடைந்துள்ளதால் மழை காலத்தில் தண்ணீர் ஒழுகுகின்றது. இந்நிலையில் அந்த பள்ளியை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி பார்வையிட்டார். அப்போது பழுதடைந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர கோரி அவரிடம் தலைமை ஆசிரியையும் ஊர் மக்களும் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை ஏற்ற பிச்சாண்டி புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று உறுதியளித்தார். அப்பொழுது முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், பேரூராட்சி தலைவர் சரவணன், துணைத் தலைவர் தமிழரசு சுந்தரமூர்த்தி, முன்னாள் பேரூராட்சி தலைவர் பன்னீர்செல்வம், திமுக நகர செயலாளர் அன்பு ஆகியோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்த நாளை அந்த கட்சியினர் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். நெய்வேலியில் பாமக மாவட்ட செயலாளர் ஜெகன் தலைமையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்த நாள் விழா நடைபெற்றது. நடராஜர் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் நடராஜருக்கு காண்பித்தும் வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து 101 தென்கன்றுகளை விவசாயிகளுக்கும் கட்சியினருக்கும் மாவட்ட செயலாளர் ஜெகன் வழங்கினார்.
இந்த விழாவில் ஒன்றிய நகர செயலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள், பசுமை தாயகம், சமூக முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பசுமை தாயகம், ரோட்டரி சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியோர் ஒருங்கிணைந்து 87 பேர் இரத்த தானமும், இன்றைய தினம் ஆங்காங்கே பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அன்னதான நிகழ்ச்சியும் மரக்கன்று நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரிலே பெண்ணுரிமைக்காக மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறார். அதில் பெருமளவில் பெண்கள் கலந்து கொண்டு பெண்களுடைய உரிமையை போற்றி பாதுகாக்கின்ற வகையிலே திரளுவதற்கு ஆங்காங்கே பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களும் மகளிர் சங்க பொறுப்பாளர்களும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், சமூக நீதி போராளி, பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த தமிழ் மக்களுக்கும், தமிழின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கும் நலன் சார்ந்த விஷயங்களை தன்னுடைய அறிக்கையின் மூலமாக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மதுரையில் உணவு பதப்படுத்தும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் குறித்த 3 நாள் பயிற்சி முகாமில் பலர் பங்கேற்றனர். மதுரை மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற பயிற்சி முகாமை தொழில் முனைவோர் மேம்பாடு புத்தாக்க நிறுவனம் நடத்தியது. இதில் நிறுவனங்களை நவீனமயமாக்கவும், தொழில் முனைவோர் சொந்த தொழில் தொடங்கவும், உணவு பதப்படுத்தும் தொழில்களை விரிவுபடுத்தவும் தேவையான ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் வழங்கப்பட்டன. இந்த பயிற்சி முகாமில் 25 பேர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இப்பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு ஒரு நாளைக்கு பயன்படியாக 250 ரூபாயும், படிக்காசாக 500 ரூபாயும் வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதுடன் பயிற்சி முடிந்ததும் அரசு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயத்தை பாதுகாக்க தவறியதாக கூறிய விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நாற்று நடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் ஏராளமானோர் வெளிநடப்பு செய்தனர். அதற்கான காரணத்தை செய்தியாளர்களிடம் விவசாயிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1950ஆம் ஆண்டில் 55,000 ஹெக்டேர் நிலத்தில் இருபோக சாகுபடி நடைபெற்று வந்த நிலையில் இப்பொழுது 6,000 ஹெக்டேர் நிலத்தில் மட்டும் விவசாயம் நடைபெறுவதாக தெரிவித்தனர். பயிரிடும் பரப்பு சுருங்குவதற்கு காரணம் பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் செல்லாததாம் என தெரிவித்தனர். கால்வாய் உடைப்புகளை சரி செய்யும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தி குறைதீர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் நாற்றுகளை நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிறிஸ்தவ மகளிர் உதவி சங்கத்திற்கு மார்டின் குழுமம், ரோட்டரி கிளப் ஆகியவற்றின் சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியுள்ளனர். பெண்களின் மேம்பாட்டுக்காக தமிழகத்தில் கிறிஸ்தவ மகளிர் உதவி சங்கம் உருவாக்கப்பட்டது. இந்த சங்கம் ஆதரவற்ற மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள கிறிஸ்தவ பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், சிறு தொழில் புரியவும் உதவுகின்றது. இந்நிலையில் கிறிஸ்தவ மகளிர் உதவி சங்கத்துக்கு உதவும் வகையில் மார்டின் குழுமம், ரோட்டரி கிளப் ஆகியவற்றின் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரிடம் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. அப்பொழுது ரோட்டரி கிளப்பின் துணை ஆளுநர் லீமா ரோஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப்பின் நிர்வாகிகள், அகில இந்திய கத்தோலிக்க சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நம்ம பெண்கள் நலச்சங்கம் நம்ம அமைப்பு அந்த இது வந்து நம்ம கலெக்டரை பார்த்து நாங்கள் ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்குறோம். மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து அது வந்து அரசு வந்து 20 லட்சமாக வந்து அரசு வந்து அவங்க அதை 30 லட்சமாக சேர்த்து பெண்களுக்கு 300 பெண்களுக்கு வருஷத்துக்கு இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு போய் சேருது சுய தொழிலுக்காக. நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் மார்டின் அறக்கட்டளையானது ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் கோவை மாவட்டத்தின் சார்பாகவும், மாவட்ட ஆட்சித்தலைவரின் சார்பாகவும் மற்றும் நம்முடைய சிறுபான்மை நலத்துறை சார்பாகவும் அவர்களை மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஏழை பெண்களுக்காக, குறிப்பாக கிறிஸ்தவ பெண்கள், நலிவடைந்த பெண்கள், கணவனால் கைவிட்ட பெண்கள், விதவைகள் போன்றவர்களுக்கு சுயதொழில் செய்வதற்காகவும் அவர்கள் வாழ்வாதாரத்தை முன்னேறுவதற்காக மார்டின் அறக்கட்டளையானது
டாக்டர் லீமானோஸ் மார்ட்டின் அவர்கள் அவருடைய முயற்சியினாலே அவர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுனாலே இந்த மாவட்டத்தில் சிறப்பான முறையில் ஏழை பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள் பயனடைகிறார்கள். அவர்கள் தொழில் முன்னேறுவதற்காக சிறப்பான முறையில் செய்திருக்கிறார்கள். அவருடைய கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் விற்பனை கண்காட்சி தொடங்கியுள்ளது. கோவையில் பெண்களிடமும் குழந்தைகளிடமும் பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் இன்று தொடங்கியுள்ளது. ஜூலை 27 வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆடைகள், பரிசு பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள் என 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா, ராகுல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திவ்யா விக்ரம், சந்தோஷி ராஜேஷ், மாலினி ஜெயமுருகன், நிர்மலா குருபிரசாத், மேரி பீனா, லலிதா ரஞ்சித் மீனா, விஜய் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி மாவட்டங்களில் இருந்து வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்வதாக கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 days நடக்கிற இந்த எக்ஸ்போக்கு கண்டிப்பா எல்லாரும் விசிட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது, நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். திருப்பூர்ல இருந்து ஒவ்வொரு தடவை கோகுலாம் போடும் போதெல்லாம் ஒரு தடவை வந்து இது ஒரு ஹாப்பியா ஒரு 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 ஃபெஸ்டிவல் மாதிரி நான் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ ஜாலியா இருக்கும். நீங்களும் எல்லாரும் வந்து விசிட் பண்ணி கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க. இது வந்து இங்க வந்து ஃபுட் கோர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தி ஃபுட் அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்கு, ஃபுட்டும் கூட இருக்கு. அண்ட் ஆல் கலெக்ஷன்ஸ் ஆர் யூனிக் சூப்பர் கலெக்ஷன்ஸ். வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you, Hina and Rahul, for this consistency. 10 years, they have done a great job. Coimbatore nale Goglam da, and shopping யாருக்கு தான் பிடிக்காதுங்க. இட்ஸ் a stress free thing. இது ஒரு மெடிடேஷன் மாதிரி. ஷாப்பிங் வாங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்குங்க. இட்ஸ் ரியலி குட். கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் great going shopping. Great Hina and team. Thank you so much. Thank you dear. Thank you. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நகராட்சி தலைவர் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். குடியாத்தம் தரணம்பேட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களில் எழுதி கொடுத்திருப்பதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அப்பொழுது நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் நேரடியாக பொதுமக்களிடம் சென்று மனுக்கள் குறித்து கேட்டறிந்தார். அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த முகாமில் நகராட்சி ஆணையர் மங்கையர்கரசன், நகராட்சி உறுப்பினர்கள் கவிதா, அரசு, அர்ச்சனா, கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி செயல் அலுவலர்களுக்கு சமூக நல தணிக்கை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருப்பெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் சமூக தணிக்கை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து கணபதி கலந்து கொண்டு கணக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அனைத்து ஊராட்சி செயல் அலுவலர்களுக்கும் மக்கள் நல பணியாளர்களுக்கும் அறிவுறுத்தினார். இதில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தமிழரசி, சாந்தி, காற்றம்பாக்கம் ஊராட்சி செயல் அலுவலர் மகேஸ்வரி, இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி செயல் அலுவலர் ரமேஷ் உட்பட 58 ஊராட்சிகளின் ஊராட்சி செயலாளர்களும் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கொல்லஞ்சியப்பர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கினர். கடலூர் மாவட்ட பாமக செயலாளர் சுரேஷ் தலைமையில் ஆதி கொல்லஞ்சியப்பர் கோவிலிலும் சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏழை எளியோருக்கு வேட்டி சேலைகளை வழங்கியதுடன் பொது இடங்களில் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தனர். இதில் மாவட்ட வன்னியர் சங்க தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான சிங்காரவேல், வழக்கறிஞர் தனபாண்டியன், மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் ராஜி, மாநில துணைத் தலைவர் ராஜி, நகர செயலாளர் பில்லாமணி, ஒன்றிய செயலாளர்கள் ஆசை தம்பி, சக்திவேல், ராஜேஷ், மாவட்ட நிர்வாகிகள் பாண்டியராஜன், துரை, சரண்ராஜ், பகவதி, பாலகிருஷ்ணன், ஜெயபிரகாஷ், கவியரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில்
தூண்டில் வளைவு அமைத்து தரக்கோரி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் மாமல்லபுரம் அடுத்த நெம்பேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் 3வது ஆலையின் கட்டுமான பணி நடைபெற்று வருகின்றது. இப்பணிகளால் அதிக அளவு கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் ஊருக்குள் புகுந்து பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதனால் அப்பகுதி 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டது. அதற்கான பணிகள் இன்னும் தொடங்காததால் பொதுமக்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து திருப்போரூர் வட்டாட்சியர் சரவணன், நெம்பேலி ஊராட்சி தலைவர் ரமணி ஆகியோர் வந்து பேச்சு நடத்தி தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்கு மீனவர் கிராமத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் நிரந்தரமாக தூண்டில் வலை அமைக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அப்போது அதை வந்து நம்ம மீன்வளத்துறை உதவி இயக்குனரும் தாசில்தார் அவர்களும் வந்து இதை ஒரு 10 நாட்களுக்குள்ளே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி பேக் பண்ணி ஒரு தற்காலிகமாக பாதுகாப்பு அளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பசுமை தீர்ப்பாயத்திலேருந்து நமக்கு தீர்ப்பு சாதகமாக வந்த பிறகு எங்களுக்கு நிரந்தரமாக தூண்டில் வலை அமைக்கிறதா உறுதி கொடுத்துருக்காங்க. இந்த உறுதியை நாங்கள் ஏற்று நாங்கள் தற்காலிகமாக இப்போ வந்து உண்ணாவிரதத்தை வந்து கைவிடுறோம். அது வந்து நடைபெறணும்னு எங்களோட இந்த 10 நாளுக்குள்ளே இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைனா இந்த போராட்டம் திரும்பவும் தொடருன்றதை உங்கள் பத்திரிகை சார்பாக நாங்கள் வந்து அறிவிச்சுக்கிறோம். எங்களோட இது என்னென்னா, அரசு இதை வந்து எல்லாருமே கவனத்தில் கொண்டு மற்ற தொழிற்சாலைகளுக்கும் ரிசார்ட்டுகளுக்கும் இருக்கிற முக்கியத்துவத்தை விட்டுட்டு மக்களை பாதுகாக்கிற வழியை முதல்ல தேடணும். பசுமை தீர்ப்பாயத்துக்கும் நாங்கள் இங்கேருந்து எல்லா மீனவர்கள் இதுவும் சொல்லிக்கிறோம். எல்லாருமே ரிசார்ட்லேருந்து எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் அண்ணன் தம்பி ஆகிய இருவரை மர்ம கும்பல் வெட்டி கொன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆவுடையார் கோவில் காமராஜ் நகரை சேர்ந்த காத்தமுத்து காளீஸ்வரி தம்பதியருக்கு கண்ணன், கார்த்திக் ஆகிய 2 மகன்கள் இருந்தனர். கண்ணனுக்கு திருமணமாகி பிரியா என்ற மனைவியும் 2 மகள்களும் ஒரு ஆண் பிள்ளையும் உள்ளன. இவர் அருகில் உள்ள ஆற்றில் மணல் அள்ளி விற்பது போன்ற வேலைகளை செய்து வந்துள்ளார். கண்ணன் வீட்டின் அருகே அடியார்குளம் படித்துறையில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்து மர்ம கும்பல் திடீரென்று கண்ணனை அரிவாளால் சரமாரியாக வெட்டி உள்ளனர். கண்ணனின் அலறலை கேட்ட தம்பி கார்த்திக் தடுக்க சென்றபோது அவரையும் அந்த கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த சகோதரர்கள் கண்ணனும் கார்த்திக்கும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கூராய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆய்வு செய்தார். கொலையாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும் என கோரி உறவினர்கள் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கொலையாளிகள் நகுடி காவல் நிலையத்தில் சரணடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சரணடைந்த காளிதாசுக்கும் கண்ணனுக்கும் வாகனம் வாங்கி விற்பதிலும் மணல் அள்ளி விற்பதிலும் தகராறு இருந்ததாகவும் அந்த பகையால் இந்த கொலை நடந்துள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தில்லியில் தேசிய சிலம்ப போட்டியில் பதக்கங்கள் வென்று திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு கோவையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய இளைஞர் சிலம்பம் விளையாட்டு சங்கம் சார்பில் தில்லி தல்கோதாரா உள் விளையாட்டரங்கத்தில் தேசிய சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் கேரளம், கர்நாடகம், தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், ஹரியானா மாநிலங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் கோவை ரவுத்ரா அகாடமியை சேர்ந்த மாணவ மாணவிகள் 4 தங்கம் மற்றும் 1 வெள்ளி என 5 பதக்கங்கள் வென்றனர். வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவிகள் தன்ஷிகா, ரித்விக் ஸ்ரீ, சாமா வைஷ்ணவி மற்றும் மாணவர்கள் ஆத்விக், சுதீஷ் ஆகியோருக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வணக்கம், என்னுடைய பேர் வெங்கடேஷ். நான் கோவை மாவட்டத்தில் ரவுத்ரா அகாடமியுடைய சிலம்ப பயிற்சியாளராக கடந்த ஒரு 7 வருஷமாக பணிபுரிஞ்சு வருகிறேன். கடந்த 21, 22 ஆகிய தேதிகளில் டெல்லியில் தல்கோத்ரா ஸ்டேடியத்தில் நடைபெற்ற யூத் கேம்ஸ் சிலம்பம் ஃபெடரேஷன் சாம்பியன்ஷிப் 2025 இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தின் சார்பாக தமிழ்நாடு அணியில் நம்ம குழந்தைகள் வந்து ஒரு
5 பேர் கலந்து கொண்டு 4 பேர் தங்கப்பதக்கமும் ஒருத்தர் வந்து வெள்ளி பதக்கமும் வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கும். இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த போட்டியாக இருக்குது. என்னென்னா நம்ம நிறைய காம்படிஷன்களில் இங்கே கோயம்புத்தூரில் நடத்துவாங்க, தமிழ்நாடு லெவலில் நடத்துகிறாங்க. இந்த நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் முழுக்க கட்டணம் இல்லாமல் இந்த காம்படிஷனுக்கு வந்து நாங்கள் தகுதி பெற்று நாங்கள் போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட போட்டியில் வந்து விளையாண்டு தகுதி பெற்றிருக்கோம். அதுக்கப்புறம் மாநில போட்டி, தென்னிந்திய போட்டியில் விளையாடி நாங்கள் வந்து டெல்லியில் முதல் முறையாக கட்டணம் இல்லாமல் இந்த போட்டியில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் பூதமங்கலம் வடபத்ர காளியம்மன் ஆலயத்தில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கீழ்பெண்ணாத்தூர் அடுத்து பூதமங்கலத்தில் பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து வடபத்ர காளியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மன் பூ அங்காரம் எடுத்து மேளதாளத்துடன் வீதி உலா வந்தனர். இதில் பூதமங்கலம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாலம் பூஞ்சோலை மாரியம்மனுக்கு பக்தர்கள் பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்தனர். நந்தியாலம் பூஞ்சோலை மாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு காப்பு கட்டி நோம்பிருந்த பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தபடி மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். இதனை அடுத்து கருவறை முன் பால் குடங்களை இறக்கி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஆடி மாத ஜோதி தரிசனத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை உள்ளது. இங்கு மாதந்தோறும் பூச நட்சத்திரத்தில் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கம். ஆடி மாத பூச நட்சத்திரை முன்னிட்டு சத்திய ஞான சபை வளாகத்தில் 6 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து வள்ளலார் சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த வள்ளலார் பக்தர்கள், சன்மார்க் அன்பார்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை சார்பில் ஆடி அமாவாசை சிறப்பு மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன், சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை ஆகியோர் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். இவருடன் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு வல்லக்கோட்டை முருகனை தரிசித்தனர். இதில் முன்னாள் அறங்காவலர் புண்ணியநாதன், வல்லக்கோட்டை கோவில் செயல் அலுவலர் செந்தில்குமார், கோவில் அறங்காவலர் விஜயகுமார், வல்லக்கோட்டை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் சுட்டு வட்டார பகுதியில் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் நாகர்கோவில், கோட்டாறு, இலாக்குடி, கோணம், வடச்சேரி, பார்வதிபுரம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் காலை நேரத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் அலுவலகங்களுக்கு வேலைக்கு செல்வோருக்கும் சற்று சிரமத்திற்கு உள்ளாகினர். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், தென்காசி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜூலை 27ஆம் நாள் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. கோவை மாவட்டம் சின்ன கல்லாரில் 9 சென்டிமீட்டரும், வால்பாறையில் 8 சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்திய மாலத்தீவுகள் இடையே தடையற்ற வணிக உடன்பாடு கையொப்பம். 2 நாடுகள் இடையான உறவு கடலை போல் ஆழமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு.
மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு. ஆகஸ்ட் 13 முதல் நீட்டிப்பதற்கான அறிவிக்கையை வெளியிட்டது உள்துறை அமைச்சகம். தமிழ்நாடு அரசின் வீரமாமுனிவர் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. 2 லட்சம் ரூபாய் தங்கப்பதக்க தகுதியறையும் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் பரிசுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு. நடைமுறை வாழ்விலும் பேச்சு வழக்கிலும் பிறமொழி கலப்பில்லாமல் தூய தமிழில் பேசுவோருக்கு பரிசு. காசாவில் உணவு பஞ்சம் காரணமாக பட்டினியால் மேலும் 9 பேர் உயிரிழப்பு. வான்வழியாக உணவுப் பொருட்களை போட இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்று ஹமாஸ் கோரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகளை நள்ளிரவு 12 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.